சென்னையில் முக்கிய போதைப் பொருள் டீலர் சண்முகம் என்பவரை மகாராஷ்டிராவில் போதைப் பொருள் ஒழிப்பு பணிக்குழு கைது செய்துள்ளனர். கைதான சண்முகத்திடம் 350 கிராம் மெத், MDMA உள்ளிட்ட உயர்தர போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். முதல்வராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருள் தடுப்பு படை என்ற ஒரு படை உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அந்த படை இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதாவது நடைமுறை இதுவரைக்கும் வரவில்லை. ஆனால் அதற்கான குழுவினர், அதாவது காவல்துறையினரை நியமிக்கப்பட்டு அவர்கள் தங்கள் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த படையினர் தற்போது போதைப் பொருள் டீலர் ஒருவரை மகாராஷ்டிராவில் வைத்து கைது செய்து சென்னை கொண்டு வந்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் கடந்த 20ஆம் தேதி போதைப் பொருள் விற்பனை செய்ததாக சங்கீதா, சிரஞ்சீவி, ஜான் ஆகிய 3 பேரை இந்த படையினர் கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து மெத்தபெட்டமைன், MDMA உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகாராஷ்டிரா மாநிலம் பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய குற்றவாளிக்கு, அதாவது சண்முகம் என்பவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது. அவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சப்ளை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடமிருந்து 350 கிராம் மெத்தபெட்டமைன், MDMA, LSD ஸ்டாம்ப், OG கஞ்சா உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவரிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இவர் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வந்ததும், தொழில் சார்ந்து பெங்களூர் சென்ற போது நைஜீரிய நாட்டை சேர்ந்த போதைப் பொருள் கும்பலுடன் பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக இவர் போதைப் பொருள் விற்பனையாளராக, டீலராக மாறியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சண்முகத்தை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.